This episode is brought to you by Paramount Plus. Paramount Plus has movies. So many movies. The movies you've seen 1,000 times and could watch 1,000 more. Iconic movies your friends can't believe you haven't seen. New movies, classic movies, new takes on classic movies. So whether you're into Top Gun or The Naked Gun, Mean Girls or Mission Impossible, Smurfs or Sonic the Hedgehog, there's a mountain of movies to discover on Paramount Plus. Start streaming today. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் உள்ள வந்தோன்னு சோஃபால உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு கை வந்து முட்டி மேல வச்சு she was like calling, அப்படியே மனசுக்குள்ள வா என்கிட்ட வா என்கிட்ட வா என்கிட்ட வான்னு அவ்வளோ பயம்க்கா அவங்க முகத்துல. அப்புறம் அவங்க கை வந்து காட்டுக்கு ஷிவரிங் அப்படியே ஆட்டுக்கு, அப்படியே கை ரெண்டுமே அவ்வளோ ஒரு ஆட்டம், அவ்வளோ அப்படியே ஷிவ பண்ணி பண்ணி அப்படியே ஒரு மாதிரி டிக்குன்னு அப்படியே தூக்கி போட்டுருச்சு அவங்க மேல. லைக் சம்திங் she got possessed அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அங்க உள்ள வந்து ஐயா வந்தோடனே அவரு சிரிக்கிறாரு, உள்ள அப்படி சிரிக்கிறாரு, வந்துட்டியா வந்துட்டியான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் I was like அப்படின்ட்டு அப்ப என்னைய கூட்டு அண்ணன் அக்கா வந்து சொன்னாங்க, கவி உள்ள கூட்டிட்டு போ அப்படின்ட்டு. நானே அதையே போக சொல்லுங்க, நான் ஏன் வேற உள்ள போனோம் அப்படின்னு, அதையே எந்திரிச்சு போக சொல்லுங்க, நான் எதுக்கு உள்ள போனோங்க, பேயாட்டி நாளா வாங்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் தெளிவா இருக்கீங்க அந்த விஷயத்துல, நம்ம தெளிவுதான், கூட்டிட்டு வந்து சேர்த்த வரைக்கும் தான் அப்படி சொல்லிட்டு உள்ள போனோன்னு. அப்புறம் அண்ணன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, நான் என்கிட்ட சொன்னாங்க, அது இது அப்படியே லைக் ராஃபா போக மாட்டேன், லைக் போக மாட்டேன் அப்படி சொல்லுது. அப்புறம் அவங்களோட லாங்குவேஜ்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரு சிரிக்கிறாரு, சிரிக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு விளங்குது, வேற எதுவுமே புரியல. அப்புறமா சொல்லியாச்சு அப்படின்ட்டு. அப்பதான் அப்பா சொன்னாரு, அதை எடுத்த பிறகுதான் சொன்னாரு, இது வந்து காத்து சேட்டை, லைக் நத்திங் லைக் ஏவல் அப்படி இப்படிலாம் கிடையாது. பட் she started to be alone. அவங்க ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப அழுதுருவாங்க டக்குன்னு, ரொம்ப பயந்துருவாங்க டக்குன்னு அந்த மாதிரி. ஸோ when she's being like that, அவங்க ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப சாஃப்டா இருந்தனால தட் திங் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு டு அட்டாக் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா இது சும்மா அப்படியே ஒரு காத்து வாக்குல போறது, ரோட்ல போற மாதிரி அந்த மாதிரி போறது அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது ஏன் ரூம் வரைக்கும் வந்துச்சு? பிகாஸ்க்கா இவங்களோட ஒரு வீக்னஸ் என்னன்னா, இவங்க ரொம்ப லோன்லி, லைக் வீட்டு வெளியே கல் இருக்கும், அங்க போய் ஒண்டியமா உட்காந்துக்குவாங்க. வீட்டு அஞ்சில வந்து அப்படியே ஒண்டியா ஸ்பெண்ட் பண்றது. ஸோ வீட்டு உள்ள உட்காரும் போது கூட ஒண்டியமா அவங்க இருக்கிறது. லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷி வில் பி வெரி ஒன்லி, லைக் எல்லாரும் இருப்பாங்க, பட் ஷி வில் பிரிங் ஹர்செல்ஃப் டு her own zone அப்படி எடுத்துட்டு போயிருவாங்க அவங்க. So maybe I don't know whether the thing got noticed இந்த மாதிரி or not. Even ஸ்கூல்ல கூட அவங்க அப்படிதான், ரொம்ப யாரு கூடயும் அட்டாச்ட் இல்ல, மிங்கிள் பண்றது குறைவு அவங்க ரொம்ப எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மேபி I don't know whether அந்த ஆத்மா வந்துட்டு the thing got noticed என்னன்னு தெரியல. பட் அதுதான் வந்து அவங்கள ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்து அவங்களோட மென்ஸ்ட்ருவல் டைம் தான் இது நடந்திருக்கு, அவங்களுக்கு நடந்துச்சு. அந்த டேலே கிளியர் பண்ணிட்டாங்களா? அந்த டேலே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்படியே அவங்க விட்டுருந்தாங்கன்னா தென் அது கொஞ்சம் அவங்களோட ஜோனுக்கு கொண்டுட்டு போயிருக்கோம். வில் பி வெரி ஹார்டு, லைக் அது சாப்பிட லைக் அவங்கள கொஞ்சம் மக்கன் பண்ண ஆரம்பிக்கும். பிகாஸ் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் அவங்கள. முடி விரிச்சு போடுறது, இன்னொன்னு இந்த முடி எப்போதும் விரிச்சியே போட்டு இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அப்படிலாம் சொன்னாங்க. பிகாஸ் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். வாட் எவர் ஷி இஸ் டூயிங் இந்த திங்க் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான். ஸோ ஷி வாஸ் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆக்சுவலி. அது போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது, ஸோ என்னால போக முடியாது அப்படின்ட்டு சொல்லி. அப்போ இங்க ஒரு போராட்டம், நீயா நானா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்புறம் வந்து அண்ணன் சொல்லி வந்து அந்த கண்ணு கட்ட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்ட சொல்லியாச்சு. பிகாஸ் அவங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்துட்டே தான் இருந்துச்சு. அத்தனை வயசு வரைக்குமே அவங்களால அந்த கண்ணால பார்க்க முடியற அந்த ஒரு திங் வந்து இருந்துட்டே இருக்கு. நம்ம பேசாம உட்காந்துருக்கோம், ஐயோ அங்க பாருங்க வாங்க உள்ள போலாம், அது நம்மள பாக்குது, நிம்மதி இருக்காது அந்த இடத்துலக்கா. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. எப்படி இருக்கும், நம்ம அங்க ஹாப்பியா இருப்போம், திடீர்னு அங்க பாருங்க அவங்க யாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எப்படிக்கா இருக்கும், லைக் somebody is watching you all the timeனா எப்படி நம்மளுக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் ஓகே. ஆனா நீ சொல்லி அங்க ஒரு திங் நிக்குது அப்படின்னா என்னன்னு ஏத்துக்க முடியும். ரொம்ப டார்ச்சரிங்கா இருக்கும். எங்க இது நடந்து எவ்வளவு காலம் ஆச்சு? ஐ திங்க் ஒரு அவங்களுக்கு இப்போ 25, ஒரு 16 வயசு அவங்களோட அந்த மாதிரி இருக்கும்.
எனக்கு எப்படியோ ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. எஸ் எஸ். ஆனா இப்ப கூட அவங்க ட்ராமா இருக்கு அவங்களுக்குள்ள. அந்த ஒரு விஷயம் நடந்தது கூட நிறைய ட்ராமா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல இந்த மாதிரி நிறைய நடக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இவரு எனக்கும் நடந்தது இருக்கு, நிறைய ரொம்ப பெரிய பெரிய ட்ராமாலாம் இருக்கு அந்த வீட்டுல. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.